வணக்கம் ராஜேஸ்வரி. காட்பாடி அடுத்த மெட்டுக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் அதே பகுதியில் உணவகம் மற்றும் மளிகை கடை நடத்தி வருகின்றார். இவருக்கு 2 மகள்கள் உள்ளன. ஏற்கனவே ஒரு மகளுக்கு திருமணம் ஆகிய நிலையில் 2வது மகளுக்கு திருமணம் செய்வதற்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் திருமணத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக நேற்று காலை அவர்கள் வெளியூர் சென்றிருக்கின்றனர். நேற்று காலை குடும்பத்துடன் சென்றிருக்கக்கூடிய நிலையில அந்த வீட்டை அவங்க பூட்டி விட்டு சென்றிருக்காங்க. மீண்டும் அந்த திருமணத்திற்கு தேவைப்பட்ட பொருட்களை வாங்கி கொண்டு மீண்டும் இரவு மீண்டும் வீட்டிற்கு பார்த்தபோது வீட்டின் கதவானது உடைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அந்த கதவின் பூட்டை கேஸ் கட்டர் மூலமாக கட் செய்து அந்த பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே சென்றிருக்கின்றனர். மேலும் உள்ளே சென்று பார்க்கும் போதுதான் தெரிய வந்திருக்கின்றன, வீட்டுக்குள் இருந்த 2 பீரோக்களில் வைத்திருந்த அந்த திருமணத்திற்கு சிறுகு சிறுகு சேர்த்து வைத்திருந்த அந்த தங்க நகைகள் அனைத்துமே கொள்ளை தகவலானது அப்போதுதான் தெரிய வந்திருக்கிறது அந்த வீட்டின் உரிமையாளர் ராஜாவிற்கு. இந்த சம்பவம் குறித்து உடனே காட்பாடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்திருக்கின்றார் ராஜா. உடனே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்று தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அதாவது கேஸ் கட்டர் மூலமாக இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றிருக்கின்றன. இது போன்ற கொள்ளையில் கேஸ் கட்டர் வைத்து கொள்ளையடிக்கக்கூடிய நபர்கள் யார் யார் என்ற ஒரு கணக்கெடுப்பும் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அருகாமையில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கொண்டும் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கைரேகை நிபுணர்கள் வரவழைத்து இது போன்ற விசாரணைகள் தொடர்ந்து அந்த பகுதியில் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அந்த காட்பாடி அருகாமையிலே ஆந்திரா எல்லை இருப்பதன் காரணமாக ஆந்திரா மாநிலத்திலிருந்து இது போன்ற கொள்ளையர்கள் யாராவது இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பார்களா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் 2 தனிப்படை வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனது மகள் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த இந்த நகை திருடு போயிருக்கக்கூடிய 50 சவரன் நகை திருடு போயிருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகமானதை ஏற்படுத்தியிருக்கிறது ராஜேஸ்வரி.